அண்மை செய்தி. நீலகிரி, கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்கள். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்க கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று அநேக இடங்களிலும் அதே போல ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கும், திண்டுக்கல், தேனி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நாமக்கல், கரூர், மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இன்று 4 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமான மழைக்கும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதிகபட்சமான வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் இன்றிலிருந்து 9ஆம் தேதி வரையிலும், வங்க கடலோர பகுதிகளில் இன்றிலிருந்து 9ஆம் தேதி வரையிலும் செல்லக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் கிலோமீட்டருக்கு 45 வேகத்தில் காற்று என்பது வீசக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.